சங்கீதம் 59:1. என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற சங்கீதம் தான் இந்த சங்கீதம். சொல்றார் பாருங்க, தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்துல வையும். உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கும் பொழுது அவர்கள் எனக்கு கீழே இருப்பாங்க. ஆண்டவரே, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் வரும்போது அவர்களுக்கு விலக்கி என்னை தப்புவியும் ஆண்டவரே என்று தேவனிடம் முறையிடுவதை நாம் காண்கிறோம். இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கும் எனக்கும் வரும்பொழுது முதலாவதாக நாம் யாரிடம் போறோம் என்பதுதான் முக்கியம். தாவீது எந்த பிரச்சனை வந்தாலும் முதலாவதாக தேவனிடம் செல்கிறவனாக காணப்பட்டான். அதனால் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கப்பட்டவனாக சங்கீதக்காரனாக தாவீது இருந்தான். அல்லேலூயா. இன்று ஆண்டவர் பிள்ளையா இருக்கிற உங்களுக்கும் தாவீது எப்படி சொல்கிறாரோ, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். நமக்கு சத்துரு யார் என்றால் பிசாசு தான். பிசாசு கொண்டுட்டு ஒரு வியாதிக்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே, பிசாசு கொண்டுட்டு வர வறுமைக்கு என்னை தப்புவியும், பிசாசு கொண்டுட்டு வர தடை என்னும் கிரியைகளுக்கு என்னை தப்புவியும், பிசாசு கொண்டுட்டு வர தேவையில்லாத பாவ கிரியைகளுக்கு என்னை விலக்கி தப்புவியும், அந்த கிரியைகள் மேல் எழும்பாதபடி இருக்க என உயர்ந்த அடைக்கலத்துல உம்முடைய சந்நிதியிலேயே, உம்முடைய பிரசன்னத்திலேயே, உம்முடைய கரத்திலேயே வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அதை விட்டுட்டு மனிதர்களையோ மற்ற யாரையோ மற்ற எந்த ஒரு செயலையோ நோக்கி செல்லக்கூடாது. என்ன வந்தாலும் நீ தேவனை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும். அவர் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார். அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், அப்பொழுது நான் உனக்கு அறியாத எட்டாவதுமான காரியங்களை செய்வேன், அப்பொழுது நான் உனக்கு துணை நிற்பேன் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அவரை நோக்கி பார்த்து எல்லா சத்துருக்களுக்கும் சத்துருவின் கிரியைகளுக்கும் விலக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லணும். மனிதர்கள் அல்ல சத்துரு, பிசாசு தான் உங்களுக்கு சத்துரு. அந்த பிசாசு கொண்டுட்டு வர்ற கிரியைகள், பாவம் என்னும் கிரியைகள், நோய் என்னும் கிரியைகள், பிரச்சனை என்னும் கிரியைகள், குழப்பம் என்னும் கிரியைகள், பொய்யாய் பரவும் என்னும் கிரியைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் என்று ஆண்டவர்களிடம் கேட்கிறது.